வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக முஸ்தபா மஸ்லஹி ஹஜ்ரத் அவர்கள் தக்லீத் என்ற தலைப்பில் நமக்காக உரையாற்ற வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅது ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறந்த ஒரு நிகழ்ச்சியிலே, விழாவிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முக்கிய பகுதியான சட்டத்துறையின் முக்கிய பகுதியான ஃபிக்ஹ் என்கிற துறையிலே எல்லோரும் ஃபிக்ஹுடைய ஞானிகள் அல்ல, எல்லோருமே மார்க்க அறிஞர்களாக இல்லை. குறிப்பிட்ட சில நபர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான் அறிஞர்களாக, உலமாக்களாக. அவர்களை அறியாதவர்கள் பின்பற்றி நடப்பது கட்டாய கடமை என்கிற மார்க்கத்தின் தத்துவத்தை, குர்ஆனினுடைய தத்துவத்தை எனக்கு தலைப்பாக வழங்கப்பட்டுள்ளது தக்லீத் என்கிற ஒரு தலைப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, தக்லீத் என்றால் முதல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தக்லீத் என்றால் இன்று மக்களிடத்திலே வஹாபிகள் எப்படி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆதாரம் இல்லாமல் ஒரு மார்க்கத்தை பற்றி பிடிப்பது, அறிஞர்களை பின்பற்றுவது என்கிற ஒரு கருத்தை பரப்புவார்கள். ஆனால் உண்மையில் தக்லீத் என்று சொன்னால், நாம் யாரை அறிஞர்களாக நம்பி இருக்கின்றோமோ அந்த அறிஞர்களிடத்திலே நாம் ஆதாரம் கேட்காமல், இதற்கு ஆதாரம் உண்டா என்று எந்த ஆதாரமும் கேட்காமல் நாம் சொல்லக்கூடிய, நாம் ஏற்றிருக்கக்கூடிய அறிஞர் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் மார்க்க சட்டம் சொல்லுவார் என்கிற நம்பிக்கையில் ஒரு அறிஞரை பின்பற்றுவது, அதுதான் உண்மையில் தக்லீத். எப்படி பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா, ஆதாரம் இல்லாமல் ஒரு அறிஞரை பின்பற்றுவது. நாம் ஏற்றிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், நமது இமாம்கள் நமக்கு சொல்லி தந்த சட்டத்திட்டங்கள், அது எதற்குமே ஆதாரங்கள் இல்லை. இமாம்கள் தங்களுடைய சொந்த மூளையிலிருந்து தங்களுடைய சொந்த கருத்துக்களை, சரக்குகளை தான் இந்த மக்களிடத்திலே பரப்புகிறார்கள் என்கிற ஒரு தவறான ஒரு வாதத்தை, ஒரு கருத்தை இன்று வஹாபிகள் பரப்பி கொண்டிருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, மாணவ செல்வர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே எல்லோருமே அறிஞர்களாக ஆக முடியாது என்கிற கருத்தை பதிவு செய்கின்றார். எல்லோரும் அறிஞர் ஆக முடியாது. இரவுன்னு ஒன்று வந்தா பகல் ஒன்று வேணுமா இல்லையா? ஏற்றத்தாழ்வு இல்லாம கிடையாது. நபிமார்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஏற்றத்தாழ்வு உண்டா இல்லையா? தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅலின். நபிமார்கள் என்று எடுத்துக்கொண்டாலே எல்லோரும் சமம் சொல்ல முடியாது. எல்லா நபிமார்களிலும் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்றால் சய்யிதுல் அம்பியா ஹபீபுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா நபிமார்களை விட சிறந்தவர்கள், அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களில் மிக உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். நீங்கள் நபிமார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய படைப்பின் எந்த படைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெயிலும் நிழலும் சமமாகுமா? சமமாக மாட்டார்கள். நல்லவர்களும் கெட்டவர்களும் சமமாகுவார்களா? சமமாக மாட்டார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வாசகத்தை நான் கருத்தாக சொல்கின்றேன். நல்லவர்களும் தீயவர்களும் சமமாக மாட்டார்கள். அறிஞர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? சமமாக மாட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன்.
அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகிறார்கள் என்றால் ஆக மாட்டார்கள். இது குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வசனம். அப்ப இதில் என்ன விளங்குகிறது என்றால், அறிந்த ஒரு கூட்டம் ஒன்று உண்டு, அறியாத ஒரு கூட்டம் என்று உண்டு. ரெண்டு கூட்டம் இருக்கத்தானே செய்யும் கியாமத் வரைக்கும். இன்னைக்கு வஹாபிஸ் என்ன சொல்லுது? இமாம்கள் தேவையில்லை, இமாம்கள் தேவையில்லை, நாம் யாரையும் பின்பற்ற தேவையில்லை, அவரவர்கள் மார்க்கத்தை விளங்கி அவரவர்கள் மார்க்கத்தை பின்பற்றி வாழலாம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார்களா இல்லையா? சரி, இந்த கருத்து உண்மையான கருத்தா? இது உண்மையானதாக இருக்கின்றார்களா? இந்த கொள்கைவாதிகள் இந்த கருத்தை பின்பற்றுகின்றார்களா? அது ரெண்டாவது பார்ப்போம். ஆனா என்ன வாதம் வைக்கின்றார்கள் என்றால், எல்லோருமே அறிஞர்கள், இமாம்கள் தேவையில்லை, அவர்களை பின்பற்றுவது வழிகேடு கொண்டு வராங்களா இல்லையா? குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது? எல்லாரும் அறிஞர்கள் என்று சொல்கிறதா? இல்ல, அறிந்த கூட்டமும் உண்டு, அறியாத கூட்டமும் உண்டு. இதை இருவரில் யார் சிறந்தவர்கள்? அறிந்த கூட்டம் சிறந்தவர்கள். சொல்லுதா? ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர், நீங்கள் அறிஞர்களிடம் கேளுங்கள், இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால். குர்ஆன் சொல்கிறதா? அப்ப அறியாதவர்கள் யார்கிட்ட போய் கேட்கணும்? அறிஞர்கள்ட்ட கேட்கணும். அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு கட்டுப்பட வேண்டும். இது குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய கட்டளை, இறைவன் நமக்கு போடக்கூடிய உத்தரவு. சரி, இறைவன் இன்னொரு இடத்துல சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். என்ன சொல்கிறானா? என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். உலுல் அம்ரு, வேற யார் கட்டுப்படணும்? அறிஞர்களுக்கு கட்டுப்படுங்கள். இந்த உலுல் அம்ர் என்கிற சொல்லுக்கு பல்வேறு அர்த்தம் இருந்தாலும் குர்ஆன் விரிவுரையாளர்களின் தந்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நமக்கு என்ன விளக்கம் சொல்லி தருவாங்க? அவர் ஒருவர் மட்டுமல்ல, பல சஹாபாக்கள், பல தாபியின்கள் அந்த உலுல் அம்ர் என்கிற சொல்லுக்கு என்ன விளக்கம் தராங்க என்றால், அறிஞர்கள் விளக்கம் தராங்க, மார்க்க மேதைகள் என்று விளக்கம் தருகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் அப்படி நிறுத்தல. இன்னைக்கு வஹாபிஸ் என்ன பேசுது? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் மார்க்கம் சொல்லுதா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் மார்க்கம், மத்த யாரையும் பின்பற்ற கூடாது என்று இன்னைக்கு வஹாபிசம் பேசுகிறதே. இறைவன் அடுத்து ஒன்னு சொல்றான், விட்டுட்டாங்க. இறைவன் என்ன சொல்கிறான்? அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். அந்த உலில் அம்ரி மின்கும் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா அஹ்லு சுன்னா, அந்த உலில் அம்ரு வேண்டாம்னு சொன்னா வஹாபிசம். சின்ன வித்தியாசம் அதுதான். உலுல் அம்ரை நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை நிலைத்திருக்கோம்னு அர்த்தம், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு அர்த்தம். அந்த உல் அம்ரை தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வஹாபிசம்னு அர்த்தம். சரி, இப்ப ஏன் அல்லாஹ் உல் அம்ரை பின்பற்றுன்னு சொன்னா? ஏன் பின்பற்றுன்னு சொன்னா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தீஉல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு கட்டுப்படுங்கன்னு அர்த்தம். அதானங்க? அல்லாஹ் குர்ஆன் தானே இறக்கி இருக்கான், அந்த குர்ஆன்ல தானே இறைவன் நம்மள்ட்ட பேசுறான். கைருல் கலாமி கலாமுல்லாஹ், உலகில் சிறந்த பேச்சு அல்லாஹ்வின் பேச்சு. அப்ப அந்த இறைவன் நம்மள்ட்ட எதன் மூலமா உரையாடுகின்றான்? குர்ஆன் மூலமாக. அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கு கட்டுப்படுங்கன்னு அர்த்தம். சரி, அடுத்து வ அத்தீஉர் ரசூல், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறார். தூதர் கட்டுப்படுறது என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு என்ன சொன்னாலும், ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாலும் அவங்க வாழ்க்கை பின்பற்றி வாழ்றது, அவங்களுக்கு கட்டுப்படுறது, அதுதானே? அப்ப சுன்னாவிற்கு ஹதீஸுக்கு கட்டுப்படுதல் வந்துருச்சா? சரி, மூணாவது அல்லாஹ் சொல்கின்றான் ஓ உலில் அம்ரி மின்கும், நீங்கள் அறிஞர்களுக்கு கட்டுப்படுங்கள். இது ஏன் மூணாவது ஏன் அல்லாஹ் சொன்னா? ஏன் அல்லாஹ் சொன்னா அப்படின்னா, எல்லாராலும் குர்ஆனுடைய கருத்தை புரிய முடியாது, எல்லாராலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை சுன்னாவை விளங்கிக் கொள்ள முடியாது. இதை புரிந்து கொள்வதற்கு என்று ஒரு கூட்டம் இருக்கின்றது. குர்ஆனுடைய வசனத்திலிருந்து ஆராய்ந்து சட்டம் இயற்றுவதற்கு ஒரு முஜ்தஹித் கூட்டம் உண்டு, ஒரு ஃபகீஹ் கூட்டம் உண்டு, ஒரு ஆய்வாளர்கள் அறிஞர்கள் உண்டு. ஹதீஸ்களில் இருந்து ஆராய்ந்து சட்டம் இயற்றி சொல்லக்கூடிய ஒரு முஜ்தஹித் கூட்டம் உண்டு, ஒரு ஃபுகஹா கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தார்கள் குர்ஆனில் இருந்து ஆராய்ந்து சட்டம் எடுப்பாங்க, ஹதீஸில் இருந்து ஆராய்ந்து சட்டம் எடுப்பாங்க. எனவே நீங்க குர்ஆனுக்கு கட்டுப்படணும், ஹதீஸுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த அறிஞர்களை பின்பற்றினாதான் முடியும். இந்த அறிஞர்களை தூக்கி எரிஞ்சு போட்டு நானா புரிஞ்சேன்னா முடியாது. இன்னைக்கு நானா புரிந்தேன்னு சொன்னவர்கள் எல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கான். நானாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கான், காஃபிர் ஆயிட்டு இருக்கான், முர்த்தத் ஆயிட்டு இருக்கான். அப்ப இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி இன்னொன்னு நான் சொல்றேன். அதாவது இறைவன் குர்ஆன்ல சொல்றான், வசனங்களை மட்டும் நினைவூட்டுறேன். யூத்தில் ஹிக்மத மை யஷா, அல்லாஹ் தன் நாடக்கூடியவர்களுக்கு ஹிக்மத்தை தருகின்றான். அப்படிதானே? ஹிக்மத் என்ன? மார்க்க ஞானம் என்று ஒரு வழக்கம் இருக்குது. சரியா? சரி, அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு ஹிக்மத்தை தருகின்றான். ஒமை யூத்தல் ஹிக்மத, ஒமை யூத்தல் ஹிக்மத, யாருக்கு அந்த ஹிக்மத் வழங்கப்படுகிறதோ, மார்க்க ஞானம் வழங்கப்படுகிறதோ, ஃபகத் ஊதிய கைரன் கதீரா, அவர்களுக்கு அதிகமான கைர் வழங்கப்பட்டு விட்டது.
என்ன சொல்றா, அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு தான் ஹிக்மத்தை தருகின்றான், ஞானத்தை தருகின்றான். யாருக்கு அந்த ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு தான் அதிகமான கைர் வழங்கப்பட்டது. இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லோருக்கும் அல்லாஹ் ஹிக்மத்தை தந்து விட்டான்னு சொல்லல, அப்படிதானே? நாடியவர்களுக்கு தான் தருவேன்னு என்ன அர்த்தங்க? எல்லாத்துக்கும் தரமாட்டேன்னு அர்த்தம், சரியா? அப்ப எல்லாருக்கும் அல்லாஹ் எதை கொடுக்கல? மார்க்க ஞானம் என்கிற ஹிக்மத்தை வழங்கல. எல்லோருக்கும் அல்லாஹ் கைரை வழங்கல. யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு தான் கைர், அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது, எல்லோருமே கைரை பெற்று விட்டீர்கள் குர்ஆன் சொல்லுதா? இல்ல. அப்ப யாருக்கு மார்க்க ஞானம் வழங்கப்பட்டதோ அவர்கள் தான் கைரானவர்கள் என்று குர்ஆன் சொன்ன பிறகு இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து நின்னுக்கிட்டு, இப்ப நம்ம எல்லோருக்கும் மார்க்க ஞானம் வழங்கப்பட்டுப்பா, நம்ம எல்லோருமே மார்க்க அறிஞர்கள் தான்பா, நம்ம எல்லோருமே ஹக்கீம் தான்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு சொன்னா இது குர்ஆனுக்கு முரணா இல்லையா? குர்ஆனுக்கு முரணா இல்லையா? இமாம்கள் தேவைங்க, எல்லாருமே இமாம் ஆயிட முடியாது. எல்லாருமே ஒரு நாட்டுக்கு வந்து மந்திரியாகவோ முதல்வராகவோ ஆயிட முடியாது. யாராச்சும் ஒரு ஆள் வேணும், மற்ற மக்கள் குடிமக்கள் இருக்கணும். இவன் என்ன சொல்றான்? எல்லாருமே முதல்வர் ஆயிருவாங்க, எல்லாருமே ஜனாதிபதி ஆயிருங்கிறான், எல்லாருமே கலீஃபா ஆயிருங்கிறான். எப்படிங்க சாத்தியம்? சரி, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்களே இல்லையா, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாருக்கு கைரை நாடுகின்றானோ அவர்களை மார்க்கத்தில் ஃபகீஹாக ஆக்கி விடுகின்றான், சட்ட மேதையாக ஆக்கி விடுகின்றான். பெருமான சாஸ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் யாருக்கு கைரை நாடுகின்றானோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் கைரை நாடி விட்டான் என்று பெருமான சாஸ் சொன்னாங்களா? யாருக்கு அல்லாஹ் கைரை நாடுகிறானோ அவர்களை மார்க்கத்திலே ஃபகீஹாக, சட்ட நிபுணராக, சட்ட மேதையாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்று பெருமான சாஸ் சொன்னாங்களா? புரிந்து இலகுவா தான் இருக்குது புரியறதுக்கு. அப்ப இறைவன் வந்து எல்லாத்தையுமே என்ன செய்யல? ஃபகீஹா ஆக்கல. குறிப்பிட்ட சில அறிஞர்களை ஃபகீஹா ஆக்கியிருக்கின்றான். நமக்கு வசனம் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. சரி, இன்னொரு ஹதீஸ் சொல்லவா? ருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் லைஸ பி ஃபகீஹின். எவ்வளவு தெளிவுங்க, எவ்வளவு தெளிவு. ருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் லைஸ பி ஃபகீஹின். இந்த ஃபிக்ஹ் ஞானத்தை சுமக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கு பாத்தீங்களா? ஃபிக்ஹுடைய கருத்துக்கள் உள்ள இருக்கும், மறைஞ்சிருக்கும். அந்த ஃபிக்ஹ் ஞானத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களை சுமப்பவர்கள் ஏராளம் ஏராளம். என்ன அர்த்தம்? ஃபிக்ஹினுடைய கருத்தை உள்வாங்கிய ஹதீஸ்களை பல பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, பல பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. மனப்பாடம் பண்ணவங்க எல்லாம் ஃபகீஹ் அல்ல, விளங்குச்சுங்களா? அதாவது என்ன அர்த்தம்? நான் வந்து ஒரு 1000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணி வச்சுருவீங்களேன், எனக்கு எத்தனை ஹதீஸ் தெரியுது? ஒரு 1000 ஹதீஸ், அப்படிதானே? நான் லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணி வச்சுருவீங்க, எனக்கு எத்தனை ஹதீஸ் தெரியுது? லட்சம் ஹதீஸ். லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணிட்டேன், எனக்கு எத்தனை ஹதீஸுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கும்? லட்ச ஹதீஸுக்கு பொருள் தெரிஞ்சிட்டு, லட்ச ஹதீஸுக்கு பொருள் தெரிஞ்சனால நான் யார் கிடையாது? ஃபகீஹ் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க. இன்னைக்கு உள்ளவன் என்ன விளங்கிக்கிட்டான் அப்படின்னா செல்ல தூக்கிடுறான். இன்னைக்கு உள்ளவன் என்ன விளங்கிக்கிட்டான்? செல்ல தூக்கிடுறான். அது ஏதோ ஒரு ஆப்பை இறக்கிடுறான், அது உள்ளக்க போறான், தமிழாக்கத்தை படிக்கிறான். அவர் சட்ட மேதையா மாறிடுவார். பாக்குறமா இல்லையா? அவர் ஃபகீஹா மாறுறாரு, அவர் முஃப்தியா மாறுறாரு. வேங்க, ஒரு முஃப்தி அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தகுதி? ஒரு முஹத்திஸாக இருக்கணும் சொன்னா அதுக்கு என்ன தகுதி? அந்த தகுதியே தெரியாதுங்க. ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு மேற்படிப்பு சொன்னா அதுக்கு ஒரு தகுதி வச்சிருக்கா பாருங்க. ஏங்க, மார்க் அந்த கேவலமா போச்சா? நான் கேட்கிறேன், மார்க் கேவலமா போச்சா? கண்டவரெல்லாம் முஃப்தின்னு சொல்லி போயிடலாமா? கண்டவரெல்லாம் தன்னை மேதன்னு சொல்லி போகலாமா? சஹாபா பெருமக்கள் அவங்களை விடவாங்க நம்ம ஹதீஸ் தெரிஞ்சிட்டோம். அந்த சஹாபா பெருமக்களே எல்லோருமே தங்களை மேதன்னு சொல்லிட்டு அலையல. என்ன சொன்னாங்க? தங்களை விட பெரிய அறிஞர்களை தேடி போனாங்க. தங்களை விட பெரிய அறிஞர்களை தேடி போய் அவங்கள்ட்ட போய் இந்த மார்க்கத்தை கற்றார்கள் என்பது இஸ்லாமிய வரலாறு. குர்ஆன் ஹதீஸ் சொல்றதை நான் சொல்றேன். அப்ப நபி தெளிவா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு ருப்ப ஹாமிலி ஃபிக்ஹின் லைஸ பி ஃபகீஹின். ஃபிக்ஹ் ஞானத்தை சுமக்கக்கூடிய எல்லோருமே யார் அல்ல? ஃபகீஹ் அல்ல. சில பேர் ஃபகீஹா இருக்கின்றார்கள், ஃபிக்ஹ் ஞானத்தை சுமந்து ஃபகீஹாவும் இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் எத்தனை நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப எல்லோருமே ஃபகீஹ் இல்லன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து நின்னுக்கிட்டு, எப்ப நீனும் ஃபகீஹ் தான்பா நானும் ஃபகீஹ் தான்பா அப்படின்னு ஒரு சொல்றான் அப்படின்னு சொன்னா இது ஹதீஸுக்கு முரணா இல்லையா? அப்ப ஒண்ணு தெளிவாகுது என்னன்னா, இவனு புதுசா கொண்டு வந்த வாதம் என்ன வாதம்? தக்லீது ஹராம், இமாம்களை பின்பற்றுவது ஹராம் அப்படி ஒரு புதிய வாதத்தை கொண்டு வந்தான் பாத்தீங்களா? புதிய புதிய இயக்கங்கள் பல பேர்ல கொண்டு வந்தான் பாத்தீங்களா? இது குர்ஆன் சுன்னாவின் பிரகாரம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்றான் பாத்தீங்களா? முழுக்க முழுக்க முழு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணானது. ஏன்னா எத்தனை குர்ஆன் ஆயத்தை மறுத்து எத்தனை குர்ஆன் வசனத்தை தூக்கி எரிஞ்சாதான் அந்த கொள்கையை கொண்டு வர முடியும். அது விளங்குறதுக்கு நான் சொல்ல வரேன். அப்ப ஹதீஸ் சொல்கிறது எல்லோரும் ஃபகீஹ் அல்ல. சரி, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சில செய்திகளை மட்டும் நான் நினைவூட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன், நேரம் குறைவு. இன்னைக்கு எவனெல்லாம் இமாம்கள் தேவையில்லை என்று சொல்லுகிறார்களோ, இந்த வாதத்தை முன்வைக்கிறார்களோ,
உலகத்தில் 1 நம்பர் பொய்யர்கள் இவங்க தான். இன்னைக்கு எவனெல்லாம் தக்லீது கூடாது ஹராம் என்று சொல்கிறார்களோ, இமாம்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் தோண்டிச்சா இல்லையா? நம்மளை பார்த்து அப்படியே இலக்காரமா பாக்குறது, முட்டாப்பாய் மாதிரி நம்ம பாக்குறது. ஏன்னா அவன் தன்னை விளங்கிக்கிட்டான் பெரிய மேதண்டு, அந்த தமிழாக தூக்கிட்டு அலையிறது, அல்லது கூகுள்ல போய் ஏதாச்சும் சர்ச் பண்ணிட்டு அலையிறது, விளைஞ்சுங்களா? அல்லது யாராச்சும் ஒரு பதிவு போட்டு அந்த பதிவை தேடிக்கிட்டு அலையிறது. இவன் தன்னை என்ன நினைச்சுக்கிட்டான்? பெரிய மேதையாகவும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக இமாம்கள் எந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை விளங்கினார்கள், இந்த உம்மத்திற்கு தந்தார்கள் என்று தங்களுடைய ஆயுள்களை ஏறத்தாழ ஒரு 7 வருடத்திற்கு மேலாக அர்ப்பணிக்கக்கூடிய உலமா பெருமக்களை, ஆலிம்களை என்ன செய்யறாங்க? முட்டா பயல் மாதிரி பாக்குறது. இவனும் பெரிய மேதைகள் மாதிரி, முஃப்திகள் மாதிரி, ஃபுகஹாக்கள் மாதிரி அப்படி திரியறான். மதரசா என்ன தெரியாதவன், குர்ஆன் என்ன தெரியாதவன், ஹதீஸ் என்ன தெரியாதவன். சரி, விஷயத்துக்கு வரேன். இப்ப சொல்றான்ல இமாம்கள் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்றானா இல்லையா? இவனை பாருங்களேன். அவர் தலைவர் தான் ஒரு சட்டம் சொல்லுவார். அவர் தலைவர் சட்டம் சொன்ன உடனே எல்லாரும் அதை கபூல் செய்வாங்க. இருக்கா இல்லையா? இந்த உதாரணத்தை சொல்றேன், எல்லாம் படிச்சு தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன். இந்த கையாட்டுன்னு எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு ஒரு கூட்டம் ஆடிட்டு இருக்கா இல்லையா? எல்லாரும் அவனா ஆராய்ச்சி ஆடிட்டு இருக்கானா? அந்த ஹதீஸ் எங்க வந்துச்சு? இந்த ஹதீஸ் எங்க வந்துச்சு? இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் யார்? இந்த கை இந்த யுஹர்ரிகுனா என்ன? இதுக்கு எப்படி நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணானா? எவனோ ஒருத்தன் ஆராய்ச்சி பண்றேன்னு பேர்ல அவர் ஆராய்ச்சி பண்றாராம், அவர் சட்டம் சொல்லுவாராம். உடனே அந்த கூட்டம் அப்படியே கபூல் செய்யும். பாத்தீங்களா? சரி, அடுத்து கேள்வி பதில், அதை கொண்டு வாங்க. கேள்வி பதில் அவங்க 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 மாத இதழில் கேள்வி எழுப்புவாங்க. அண்ணன் அவர்களே அல்லது தலைவர் அவர்களே, எங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறது மார்க்கத்திலே, பதில் தாருங்கள். உடனே அவர் அண்ணன் பதில் சொல்லுவாரு, தலைவர் பதில் சொல்லுவாரு, இதை கபூல் செய்யறாங்க. ஒருவர் மார்க்கத்தை ஆராயிறாராம், ஆராய்ந்து சட்டம் சொல்றாராம், இன்னொருத்தர் பின்பற்றிட்டு போறாராம். இதுக்கு என்ன பேரு? இதுக்கு என்ன பேரு? ஆனா அதனால தக்லீது, முட்டாள்வா, அதனால தக்லீது. அப்ப தக்லீது என்னன்னு தெரியாம தக்லீது கூடாது தக்லீது கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இவன் என்ன பண்ணிட்டு திரியறானோ, தக்லீது பண்ணிட்டு திரியறானோங்க. அவர் அவங்களுடைய கூட்டம், அதுக்கு என்ன தெரியுமா? அந்த கூட்டத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ஆய்வாளர் கூட்டமா? அட பாவி, மத்த எல்லாரும் ஆய்வாளர் கிடையாது, அறிஞர் கூட்டம், அறிஞர் குழு அப்படின்னு மேல் மட்டத்தில் வச்சிருப்பாங்களாம். அந்த கூட்டத்துக்கு என்ன பேரு? அறிஞர் குழு. அப்ப மத்தவன என்ன கிடையாது? அறிஞர் கிடையாது. அவனே முடிவு பண்றானுல்ல. இப்ப நீ அறிஞர் கிடையாதுப்பா, நான் தான் அறிஞர். நீங்கெல்லாம் ஆய்வாளர் கிடையாதுப்பா, நாங்க தான் ஆய்வாளர். ஒரு சட்டம் வந்துச்சுன்னா இந்த ஆய்வாளர் குழு தான் ஒன்று கூடி ஆராய்ச்சி செய்யணும், நாங்க சொல்றதை நீங்க சட்டமா எடுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான்ல இல்லையா? முடிவு பண்ணிட்டு தலைமை என்கிற பெயர்ல, தலைவர் என்கிற பெயர்ல, அண்ணன் என்கிற பெயர்ல நீ ஒரு சட்டம் சொல்லுவ. உடனே இவரு இயக்கம் என்கிற பெயர்ல தலைவர் சொன்னால் பின்பற்ற. அப்படி இங்க வா, இமாம் என்கிற பெயர்ல நாங்க பின்பற்றோம், முகல்லித் என்கிற பெயர்ல நாங்க பின்பற்றோம். அப்படி இங்க வந்துருங்க. நாங்க யார் எடுக்கிறோமோ அவங்களை இமாம்கள் சொல்றோம். நீ என்ன சொல்ற? தலைவர், இயக்க தலைவர்ங்கிற. இது நாங்க வித்தியாசம். பேரை மாத்திக்கிட்டுங்கப்பா, பேரை மாத்தி போட்டு என்ன சொல்ற? தக்லீது கிடையாது, தக்லீது கிடையாது, தக்லீது கிடையாது, வழிகேடு, வழிகேடுங்கிற. உலகத்தில் 1 நம்பர் வழிகேட்டப்ப யார் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? 1 நம்பர் பொய்யன், பச்சை பொய்யன் யாரு? உலகில் 1 நம்பர் முட்டாள் யாரு? அவன் தன்னைத்தான் நரகவாசி சொல்லிட்டு இருக்கான். அது அவனுக்கு தெரியல பாருங்களேன். அவன் தன்னைத்தான் வழிகேடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அது அவனுக்கு தெரியல பாருங்களேன். அல்ல குர்ஆன்ல சொல்லுவானே இல்லங்க, அவன் 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 முட்டாள்னு அவனுக்கே தெரியல. குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா? எங்க வருது? வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமன நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா அலா அலா இன்னஹும் ஹும் சுஃபஹா அலா இன்னஹும் ஹும் சுஃபஹா. அடே நீ தான்டா முட்டாளு, சஹாபாக்களை முட்டாளுங்கற. அடே நீ தான்டா முட்டாளு, நீ முட்டாள் உனக்கு தெரியலடாங்க. புரியுதா? அது அந்த வசனத்திற்கு அப்படி ஒரு உருவம் கொடுத்தன வைங்களேன். நீ என்ன உருவம் கொடுக்கலாம்? இந்த தக்லீதை மறுக்கிற எல்லா கூட்டத்துக்கும் உருவம் கொடுத்துடலாம். சரிங்களா? அது எந்த இயக்க பேர் வச்சுங்க, டிஎன்டிஜே, ஐஎன்டிஜே, கேடிஜே, சிடிஜே, எஸ்டிஜே, என்னென்ன பேர் வைங்க. அந்த பேரை கொடுத்து போட்டு அந்த வசனத்துக்கு நீங்க உருவம் கொடுத்து பாருங்க, இவங்க தான் கரெக்டாக வந்து நிற்பானோ. சொல்ல விளங்குச்சா உங்களுக்கு? சரி, ஒரு செய்தியை மட்டும் நான் செலவு சொல்லிட்டு நிறைவுக்கு வரேன். அதாவது ஹதீஸ் என்பது விளையாட்டு பொருள் அல்ல. கண்டவன் எல்லாம் வந்து கருத்து சொல்வதற்கு இது குப்பை தொட்டி அல்ல. கண்டவன் குப்பை போட்டு வர பாருங்க, இது குப்பை தொட்டியா கேட்கிறேன். மார்க்கெட் குப்பை தொட்டியா? கண்டவனா கருத்து சொல்லிட்டு போறதுக்கு, குப்பையை தூக்கிட்டு போறதுக்கு கிடையாது. இமாம்களுக்கு முன்னாடி சஹாபா பெருமக்களே மார்க்கத்தை சொல்றதுக்கு அஞ்சு இருக்கிறாங்க, நடுங்கி இருக்கிறாங்க. இந்த மார்க்கத்தை தன்னிடத்தில் வந்தால் என்கிட்ட வராதீங்க, அவங்கள்ட்ட போங்கன்னு மாத்தி அனுப்பி இருக்கிறாங்க. ஹதீஸ சொல்வதற்கு பயந்து இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபா பெருமக்கள். எப்படிப்பட்ட சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழ்ந்தவர்கள், நபியினுடைய பாராட்டை பெற்றவர்கள், நபியினுடைய இல்லத்திற்கு அடிக்கடி சென்று வந்தவர்கள். அத்தகைய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பெரும்பாலான ஹதீஸ் அறிவித்த மாபெரும் சஹாபி, மிகப்பெரிய உயர்ந்த ஃபதீலத்துக்கு சொந்தக்காரர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவித்தால் நபி இப்படி அறிவித்திருப்பார்களோ, இந்த மாதிரி அறிவித்திருப்பார்களோ?
அப்படி சொல்லியிருப்பார்களோ என்ற வார்த்தைகளை பேணுதலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது இமாம்களுடைய உடம்புல மாற்றம் ஏற்படுகிறது என்றால், பயத்தில் நடுக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால், இன்னைக்கு கண்டவன் எல்லாம் ஹதீஸை லைஃப் இது மௌது ஆதாரபூர்வமான ஹதீஸுடைய புனிதம் தெரியாம தூக்கி எரித காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். இது எதனுடைய விளைவு தெரியுமா? நீங்க இம்மாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள், இறையச்ச முத்தகீன்கள் அவங்களை இமாமா தேர்வு செய்து தூக்கி எரிஞ்சிட்டு இந்த கண்டவனை இமாம தூக்கி அணைஞ்சு பார்த்தீங்களா? இந்த கண்டவர்களையும் இமாமுடைய பேரை தூக்கி அணைஞ்சு பார்த்தீங்களா? அதனால் அதனுடைய வந்த விளைவு. ஒரே ஒரு தகவலை இன்ஷா நான் பதிவு செய்யறேன். அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஒரு மார்க்கத்தில் சட்டம் சொல்றதுக்கு தகுதி அப்படின்னு சொன்னா நிறைய தகுதி இருக்கு. அந்த நிறைய தகுதியில மிக முக்கியமான ஒரு தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய விஷயம், லா யஹில்லு லி அஹதின் அன் யுஃப்திய ஃபீ தீனில்லாஹ் இல்லா ரஜுலன் ஆரிஃபம் பி கிதாபில்லாஹ். இந்த உலகத்திலே எந்த ஒருவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குறித்து ஃபத்வா வழங்க வேண்டும் என்றால் அந்த தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய வேதத்தை நன்கு அறிந்த அறிஞராகத்தான் அவர் இருக்க வேண்டும். அவருக்கு தான் அந்த தகுதி. ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், பி நாசிஹிஹி வ மன்சூஹிஹி. அல்லாஹ்வுடைய வேதத்திலே குர்ஆனிலே எது நாசிஹ் எது மன்சூஹ் என்கிற ஞானம் இருக்க வேண்டும். எது கடைசியாக வந்து மாற்றிய சட்டம், எது முன்னால் இறக்கப்பட்டு மாற்ற சட்டம் என்கிற அந்த நாசிஹ் மன்சூஹனுடைய அறிவு ஞானம் இருக்க வேண்டும். அவர்தான் மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியானவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஓபி முஹக்கமிஹி வ முத்தஷாபிஹி. எது முஹக்கமான வசனங்கள், எது முத்தஷாபிஹான அர்த்தங்கள் புரிந்து கொள்வதற்கு, சட்டங்கள் இயற்றுவதற்கு குழப்பமான வசனங்கள் என்பதை எவன் அறிந்து வைத்திருக்கிறார், யார் அறிந்து வைத்திருக்கிறாரோ, ஓ தஅவீலிஹி வ தன்ஸீலிஹி. குர்ஆனிலே எந்த வசனங்கள் விளக்கத்திற்குரியது, தஅவீலுக்குரியது, எது நேரடியாக இறக்கப்பட்ட வசனம் என்பதை புரிந்து கொள்கிறார்களோ, ஓ மக்கியிஹி ஓ மதனியிஹி. குர்ஆனிலே எந்தெந்த சூறாக்கள், அத்தியாயங்கள் அது மக்கிய அத்தியாயங்கள், மதனி அத்தியாயங்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறதோ, ஒமா உரீத குர்ஆனுடைய கருத்துக்களில் இந்த வசனத்தில் என்ன நாடப்பட்டிருக்கிறது, வெறும் பொருள் அல்ல, பொருள் வேறு நாட்டம் வேறு. நல்லா விளங்கிக்கங்க, பொருள் வேறு, அதிலிருந்து எடுக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது வேறு. உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொல்கின்றேன். பொருள் வேறு, கருத்து வேறு. விளக்கம் எப்படி விளக்கம் வேறு? கலீஃபா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா. நான் பூமியிலே கலீஃபாவை படைக்க போகிறேன் அல்லாஹ் சொன்னானா? கலீஃபா, கலீஃபானா என்னது? கலீஃபானா என்னது? பிரதிநிதி. பிரதிநிதிக்கு என்ன வேலை? பிரதிநிதிக்கு எப்ப வேலை? அசல் இல்லாட்டா. எனக்கு ஒரு பிரதிநிதி நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்ப நியமிப்பேன்? நான் இல்லாட்ட, நான் வர முடியல, எனக்கு பகரமான ஒரு ஆள் நியமிப்பேன். அவர் வருவார், அவருக்கு பேர் கலீஃபா, எனக்கு பிரதிநிதி. பிரதிநிதிக்கு எப்ப வேலை வரும்? அசல் இல்லாம போனா. அப்படிதானங்க? உதாரணமாக அசல் இல்லாம போறதுன்னா எப்படி? ஒன்னு அசல் மௌத்தா போகணும், மௌத்தா போனதான் பிரதிநிதிக்கு வேலை, கலீஃபாக்கு வேலை. அல்லது அசல் நோய் வரணும், நோய் வந்தா கலீஃபா பிரதிநிதிக்கு வேலை. அல்லது அசல் என்ன ஆகணும்? ஒரு இடத்தோடு இன்னொரு தூரமா போயிடணும், காய்பா போயிடணும், தூரமா போயிட்டா என்ன வேலை? கலீஃபாக்கு வேலை. நீங்க உதாரணத்துக்கு சல்லல்லாஹு வாழ்க்கை எடுத்துக்கங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த ஊரை அதாவது மதீனாவை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போன மதீனாவை விட்டு ஏதாவது ஒரு பகுதிக்கு வெளியூருக்கு போறாங்க, ஏதோ ஒரு தேவைக்கு போறாங்க, எந்த தேவையா இருக்கட்டும். அப்போ மதீனால தொழுகை நடத்துவதற்கு ஒரு பிரதிநிதி நியமிக்கப்படுறாரா? யுத்தத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா யுத்தத்தில் திரும்ப வர வரைக்கும் தற்காலிக கலீஃபா நியமிக்கப்படுகிறாரா? ஏன்? தூரமா போறதுனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நோயாளியா இருந்தாங்களா? நோயாளியாக இருக்கின்ற பொழுது தொழுகை நடத்துவதற்கு கலீஃபா பிரதிநிதி நியமிக்கப்பட்டாங்களா? யார் நியமிக்கப்பட்டா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்பட்டாங்க. நோயில் இருக்கும்போது நியமிக்கப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆகின்ற பொழுது கலீஃபா நியமிக்கப்பட்டாங்களா? முதல் கலீஃபா, இரண்டாவது கலீஃபா நியமிக்கப்பட்டாங்களா? நியமிக்கப்பட்டாங்க. அப்ப தூரமா போறது, நோய் ஏற்படுறது, மூத்து ஏற்படுறது, இப்ப இந்த மாதிரி கட்டங்கள்ல கலீஃபா வருது. அப்படிதானே? இறைவன் என்ன சொல்றான்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா. நான் பூமியில எனக்கு ஒரு கலீஃபாவை படைக்க போகின்றேன். அல்லாஹ்வுக்கு என்ன கலீஃபா கேக்குறேன்? அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி வந்துருச்சு. நீங்க நேரடியா பொருள் செஞ்சா இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்கு மௌத் வரலாம். கலீஃபாக்கு அப்பதானே வேலை. அல்லாஹ்வுக்கு மௌத் வரலாம். அல்லது அல்லாஹ் வந்து காயிபு புது குர்புன் இருக்கா இல்லையா, அந்த சிஃபத் அல்லாஹ்வுக்கு வருது. அல்லாஹ் தூரமா போறது வருது. மூணாவது என்னது? அல்லாஹ்வுக்கு நோய் வருது, பலவீனம் வருது, அதனால கலீஃபா தேவைப்படுது போன்ற கருத்து வருதா இல்லையா? இந்த கருத்தை சொல்றேன். அப்போ இதுக்கு விளக்க வேணும் தானே? அப்ப எந்த கருத்தில் இந்த கலீஃபா என்று சொல்லப்பட்டுச்சு? குர்ஆன் அந்த ஞானம் வேண்டும். அதான் ஷாஃபி இமாம் சொல்றாரு. இது அல்லாஹ் கலீஃபா என்பது எந்த கருத்துல சொன்னா, நீ நேரடியாக கருத்தை செஞ்சா முஷ்ரிக்கா போயிருவ. நீ அல்லாஹ்வுக்கு மௌத் சாபிதாக்கிடுவ.
நீ அல்லாஹ் தூரமா போயிட்டான்னு சாபித்தாக்கிடுவேன். நீ அல்லாஹ்க்கு வந்து என்னது மறந்து வரும், நோய் வரும், பலவீனம் வரும் அப்படி சாபித்தாக்கிட்டு போயிருவீங்க. நேரடி கருத்து வச்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், சோனத்தின் கீழே ஆறுகள் ஓடுகின்றன. வருதா இல்லையா? ஆறு ஓடுது வருதா இல்லையா? ஆறு ஓடுது வருதானே? சரி, ஆறு ஓடுது அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க, ஆறு வேறு தண்ணி வேறு. ஆத்துல தண்ணி இருக்குதான் கேட்போம். ஆத்துல தண்ணி இருக்குதா? ஆத்துல தண்ணி நிறைய இருக்குதா? ஆத்துல தண்ணி கம்மியா இருக்குதா? ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்து ஓடுதா? சொல்லுவோமே இல்லை. ஆத்துல தண்ணி வத்திருச்சு சொல்லுவோமே. அப்ப ஆத்துல தண்ணி இருக்குது, ஆத்துல தண்ணி இல்ல, ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது, ஆத்துல தண்ணி வற்றி விட்டது சொல்றமா? அப்ப ஆறு வேறு தண்ணி வேறு. எது ஓடும்? தண்ணி தானே ஓடும். குர்ஆன் என்ன சொல்லுது? ஆறுகள் ஓடுகின்றன. நீங்க இங்க இங்க நேரடி பொருள் வச்சு நீங்க என்ன சொல்ல வருவிய? முட்டா பையன் என்ன சொல்லுவான்? குர்ஆன் தப்பா பேசுதுமா, அப்படிதானே? அப்ப என்ன கருத்து சொல்லப்படுது? ஒவ்வொன்றும் ஒமா உரீத பிஹி. நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒமா உரீத பிஹி, என்ன கருத்து சொல்லப்படுது? அந்த கருத்தை புரிந்து கொள்வதற்கு தான் பல ஞானங்கள் தேவை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ஒமா உரீத பிஹி, அது எந்த கருத்தில் சொல்லப்படுகிற கருத்து தெரிய வேண்டும். அதே போல இதே போன்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் இதே அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். நாசிஹ் எது, மன்சூஹ் எது தெரியணும். எந்த கருத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியணும். கண்டவன் கண்ட கருத்தை சொல்லிட முடியாது. சரிங்களா? சரி, இப்போ ஷாஃபி இமாம் காலகட்டத்தில், அதாவது அவங்க சின்ன புள்ள, எத்தனை வயசு நான் பிறகு சொல்றேன், சின்ன புள்ள. மாலிக் இமாமும் ஒரு பெரிய மாமேதை, அவர் பெரிய முஹத்தீஸ், மஸ்ஜித் நபவியில ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறார். பெரும் பெரும் மாணவர்கள் குழுமி இருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வருகிறார். அவர் யாரு? ஒரு புறா வியாபாரி. ஒரு புறா வியாபாரி வருகிறார். அந்த வியாபாரி வந்து முறையிடுகிறார். யார்கிட்ட? மாலிக் இமாம்கிட்ட. ஏன் அபா அப்துல்லா, இமாம் அபு அப்துல்லா மாலிக் இமாம் அவர்களே, இன்னி ரஜுலுன் அபீஉல் கும்ரிய, நான் ஒரு புறாவை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், வியாபாரி. இன்னி பிஅத்து யௌமி ஹாதா கும்ரியன், நான் இன்னைக்கு ஒரு புறா வித்தேன். அந்த புறாவை நான் எப்படி வித்தேன் அப்படின்னு சொன்னா, இது நல்ல சத்தம் போடு, நல்ல கூன்னு சொல்லி வித்தேன். என்கிட்ட வாங்கினரோட சொல்லி தான் வாங்கிட்டு போனாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மனிதன் என்கிட்ட வந்தாரு. இன்னும் கும்ரியக்கலா யசீஹு, நீங்க என்கிட்ட புறா வித்தீங்க, அது சத்தமே போட மாட்டேங்குது, பேசாம இருக்குது, எனக்கு வந்து இந்த பையை முறிச்சிருங்கன்னு வந்து நிற்கிறாரு. அப்போ நான் எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என் புறா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், சத்தம் போடாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என் மனைவி முத்தலாக்குன்னு சொல்லிட்டேன். சத்தம் போடாம இருந்தா என் மனைவி முத்தலாக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ என் மனைவி தலாக்கு ஆனாலா இல்லையா? யார்கிட்ட வந்து நிற்கிறாரு? மாலிக் இமாம்கிட்ட வந்து நிற்கிறார். யார்கிட்டயே வந்து நிற்கிறார், மாலிக் இமாம்கிட்ட வந்து நிற்கிறார். சரிங்களா? சரி, அப்போ மாலிக் இமாம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தாரு. அப்போ உங்க புறா சத்தம் போட்டே இருக்கும், சத்தம் போடாட்டா முத்தலாக்கு, அப்படி தானே சொன்னீங்க? ஆமாம், அப்படி தான் சொன்னேன். உங்க மனைவி தலா கேட்டாங்க, போங்கன்னு. தலா கேட்டாங்க, போங்க. அவர் கவலையோட போறாரு. இந்த பெரிய இமாம்ல சொல்றாரு, கவலையோட போறாரு. அப்படி போகும்போது அந்த சபையில யார் இருக்கிறா? ஷாஃபி இமாம். ஷாஃபி இமாம் காம ஷாஃபி இலைஹி, டக்குன்னு சபையில தெரிஞ்சு ஷாஃபி இமாம் அந்த மனசை நோக்கி ஓடுறாரு. அப்போ அவருக்கு வயசு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 14 வயசு. எத்தனை வயசு? வெறும் 14. 14 சரிங்களா? வெறும் 14 வயசு. அந்த கேள்வி கேட்டார்ல, கவலையோட போறாரா இல்லையா? அவர் பக்கத்துல போய் நின்று சொல்றாரு, அசியாஹு கும்ரியிக்கு அக்தரு அம் சுக்கூத்துக்கு. கேட்கறாங்க, எப்போ உன்னுடைய பெரியவரே, உங்களுடைய புறா வந்து சத்தம் போடுறது அதிக நேரமா அல்லது மௌனமாக இருப்பது அதிக நேரமா? இந்த ரெண்டு கேள்வி தான் கேட்கிறேன். உங்க சத்தம் போட்டே இருக்கிறது அதிக நேரமா, மௌனமாக இருப்பது அதிக நேரமா? இந்த ரெண்டுல எது அதிக நேரம்? அப்போ கேள்வி கேட்கப்பட்டவர் உடனே பதில் சொல்றாரு, பல் சியாஹு அக்சரு, அது சத்தம் போடுறது அதிக நேரம். அப்படியா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க மனைவி தலாக்காகல போங்கன்ட்டாங்க. உங்க மனைவி தலாக்காகல நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. மனைவி முத்தலாக் ஆயிட்டாங்களேன்னு கவலையோட போனவர் திரும்பி வேகமா ஓடி வராரு. யார்கிட்ட? மாலிக் இமாம்கிட்ட வராரு. வந்து சொல்றாரு, என்னங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன், என் விஷயம், சட்ட விஷயத்துல இந்த மாதிரி முத்தலாக்குன்னு சொல்லிட்டீங்களே, அல்ல உங்களுக்கு அருள் புரியுமா? அப்போ மாலிக் இமாம் சொன்னாங்க, ஏங்க முதல்ல தான் சொன்னேன், சட்டம் சொன்னேன், இல்லை ஒரு ஆள் தலாக்கு நடக்கலன்னு சொன்னாரு. அப்போ அவர் மாலிக் இமாம் கேட்குறாங்க, உங்க புறா வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கும், சத்தம் போடாட்டா முத்தலாக்கு தானே சொன்னீங்க? ஆமாம். அது சாப்பிடுமா இல்லையா? அது சாப்பிடும்போது சத்தம் போடுமா? சத்தம் போடாது. அது தூங்குமா இல்லையா? ஆமாம், தூங்கும். தூங்கும்போது சத்தம் போடுமா? சத்தம் போடாது. அது ஓய்வு எடுக்குமா இல்லையா? ஓய்வு எடுக்கும். ஓய்வு எடுக்கும்போது சத்தம் போடுமா? சத்தம் போடாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? சத்தம் போடாட்டா முத்தலாக்குன்னு சொன்னீங்க. சத்தம் போடல தானே, முத்தலாக்கு தானே, போயிட்டு வாங்கண்ணா. அவர் என்ன சொல்லிட்டாரு, எங்க பக்கத்தில் உங்க பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தலாக்கு நடக்கலைங்கிறாரு, நீங்கள் நடக்குதுங்கிறீங்க. அப்போ தான் மாலிக் இமாம் கோவப்பட்டாங்க. அது யார் அப்படி சொன்னாங்கன்னு நம்ம ஷாஃபி இமாம் மெஞ்சி நிற்கிறாரு, பயந்து போய் கேட்குறாங்க. மாலிக் இமாம் எங்கிருந்து இந்த பதில் சொன்னீங்க, ஆதாரம் தாங்கண்ணா. அப்போ ஷாஃபி இமாம் அழகாக பதில் சொன்னார், ஒன்றும் இல்லை, நான் அவர்கிட்ட போய்
உன்னுடைய புறா சத்தம் போடுறது அதிக நேரமா அல்லது மௌனமாக இருப்பது அதிக நேரமா கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பல் சியாஹு அக்சரு, அது சத்தம் போடுறது தான் அதிக நேரம்னு அவர் சொல்லிட்டாரு. அதை வச்சு தான் சட்டம் சொன்னேங்கிறாரு. மாலிக் இமாம் கோபம் கூடுது. புறா சத்தம் அதிகம் போட்டா என்ன, கம்மியாக போட்டா என்ன, அதான் பிரச்சனை. இது வாழ்க்கை பிரச்சனை, தலாக்கு பிரச்சனை. கொஞ்சம் கோபம் கூடி சொல்றாங்க. ஐயோ ஐயோ ஹாத தலீல் அக்பர் ஐயோ தசீரலி கில்லத்தி சுகூதிஹி வ கஸரத்தி சியாஹிஹி. என்ன இந்த மோசமான தலீல் ஆதாரமா இருக்குது? புறா நிறைய சட்டம் போட்டானே, கம்மியாக சட்டம் போட்டானே, அதுக்கு என்ன பெரிய சட்டம் ஏற்ற அளவுக்கு அதிகாரம் வந்துட போகுது? அதை வச்சு எப்படி சட்டம் ஏற்றுனீங்க அப்படின்னு கேட்ட உடனே தான் இமாம் ஷாஃபி இமாம் பொறுமையாக சொன்னாங்க, இமாம் மாலிக் இமாம் அவர்களே, நான் உங்களிடத்துல ஒரு ஹதீஸை கேட்டு சனதோடு சொல்றாங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு ஹதீஸை கேட்டேன். அந்த ஹதீஸில் ஒரு பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ் அலியல்லாஹு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட வந்து, நபி ஸல்லல்லாஹு அவர்களே, இறை தூதர் அவர்களே, 2 பேர் என்ன பெண் கேட்டு வராங்க. ஒன்று அபூஜகம், இன்னொன்று முஆவியா. நான் யாரை திருமணம் முடிக்க? ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த 2 பேர்ல யாரையா? வேண்டாம், முஆவியா அவர்கள் வேண்டாம், அவர் ரொம்ப ஏழை. அபூஜகமு ஃபலா யலவு ஆத்தி அஸாஹுவான் ஆத்திகிஹி. அபூஜகம் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தோள்பட்டையில இருந்து அவர் கம்ப கீழே இறக்கி வைக்க மாட்டாரு, அதனால அவரும் வேண்டாம். 3வது ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கொடுத்தாங்க. அப்படின்னு ஹதீஸ் அதோட நிறுத்திட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜகம் தன் கம்ப தோல்ல இருந்து கீழே இறக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களே, எந்த கருத்துல சொன்னாங்க? நேரடி அர்த்தம் வச்சா தோல்ல இருக்குன்னு அர்த்தம். நேரில் அர்த்தம் வச்சா கம்பு தோல்ல எப்போ பார்த்தாலும் தோல்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப எந்த அர்த்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க? ஒகத அலிமர் ரசூல் அன்ன அபூஜகம் கான யகுல் வ யனாமு யஸ்ரிஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி தெரியும் தானே, அபூஜகம் தூங்குவாரு, அபூஜகம் ஓய்வு எடுப்பாரு, அபூஜகம் சாப்பிடுவாரு, அப்படின்னா தோள்பட்டையில் இருக்குமா? நபிக்கு தெரியாதா? அப்ப எந்த அர்த்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க? அபூஜகம் அதிகமான நேரம் தன் தோள்பட்டை என்ன செய்ய மாட்டாங்க, கம்ப இறக்க மாட்டாங்க, அதிகமான நேரம் இறக்க. அப்ப அதிகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டா இல்லையா? ஒரு மனித வாழ்க்கையின் செயல்ல கொஞ்சம் அதிகம். அப்ப எது அதிகமோ அதை வச்சு அவர் அப்படிதான் செய்வார்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப மாநபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? தோள்பட்டை இறக்க மாட்டாங்கன்னா. அதே மாதிரி இந்த மனிதர் என்ன சொல்றாரு? என்னுடைய இது புறா அது சத்தம் போடுறது நிறுத்தாதுன்னாரு, அதிகமா சத்தம் போடுனாரு. அப்ப இந்த இடத்துல அதிகத்தை வச்சு தான் சட்டம் இயற்ற வேண்டும், அந்த அடிப்படையில் சட்டம் இயற்றினேன் என்று ஷாஃபி இமாம் அவர்கள் அந்த ஹதீஸில் இருந்து புரிந்த கருத்தை, விளங்கிய கருத்தை, ஆராய்ந்த கருத்தை எடுத்து சொன்ன உடனே இமாம் மாலிக் அவர்களை திகைத்து போனார். அதற்கு பிறகு இமாம் ஷாஃபி என்ன தீர்ப்பு சொன்னாலும் மாலிக் இமாம் மௌனம் காப்பாங்களாம், அதுக்கு மாட்டு கருத்து பேச மாட்டாங்களாம். வரலாறு வருகிறது, ஹாக்கிம் பதிவு செய்யறாங்க. இமாம் ஸுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் தனது நூல்ல அந்த கருத்தை கொண்டு வராங்க. அப்ப நேரடி பொருள் வேறு, அதுல இருந்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது வேறு. இந்த இஜ்திஹாதுடைய ஆற்றல் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் இமாம்கள். அந்த இஜ்திஹாதுடைய ஆற்றல் யார்கிட்ட இல்லையோ அவர்கள் இமாம்கள் அல்ல, அவர்கள் அவாம்கள். இந்த அவாம்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? இமாம்களை பின்பற்ற வேண்டும். இப்படி இமாம்களை பின்பற்றுவது என்பதுதான் தக்லீத். இந்த தக்லீத் குர்ஆனும் வலியுறுத்துகிறது, ஹதீஸும் வலியுறுத்துகிறது. இன்னும் ஒருபடி மேல சொன்னால் வஹாபிகளும் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்திய கருத்தை சத்தியம் என விளங்கச் செய்வானாக, அதை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவானாக. அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அதை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் அடிக்கடி காணும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரைன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் அவருடைய சேவை அல்லாஹு தஆலா கபூல் செய்யக்கூடிய உயர்வான நிலையும் அல்லாஹு தந்தருள் பாலிப்பானாக என்று துஆ செய்து